காக்கி சட்டை போட்டா பெரிய பருப்பா? காக்கி சட்டை தான் மதிப்பு, அந்த துப்பிக்கு தான் மதிப்பு. அந்த இது சின்னம் இது அசோகோ நந்தவனம் இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? அது வரையும் தான் அவனுக்கு மதிப்பு. இல்லன்னு சிக்கேன் தாறு மாறாயிடும். சும்மாறா, பெரிய தஞ்சாவூர்ல பண்ணையா ரேஞ்சுக்கு பேசுறாங்க. கொண்டாட்டி ஜாக்கெட்ல துட்டு வச்சுக்கிறப்பா கூட இல்ல, இங்க சேஃப்டி பாக்கல, அதை திருடின்னு வரோம் நாங்க. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இப்ப குடிக்கிற சரக்கு ஏறுதா ஏற மாட்டேன்தா? நல்ல சரக்கா டூப்ளிகேட் சரக்கானா? சரக்கெல்லாம் வேஸ்ட், சும்மாப்பா. குத்த சரக்கு ஊத்தி சாப்பிட்டோம்னா சோறு இறங்கும், சோற இறங்குது. எங்க நின்று என்ன பேசு பாரு. நான் என்ன சொல்றேன்னா, சார்ஸ் மார்க் எடுத்துட்டு பட்டசாரையும் காசு சொல்லலாம்ன்றான். வெக்கங்கட்ட பிள்ளைங்களா உங்களா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. அதாவது குடியே கெடுக்கும். டேய், நீ மனுஷன் இல்லடா, எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா. ஓகே, இப்ப குடிக்கிற சரக்குலாம் நல்ல சரக்குன்றீங்களா இல்ல டூப்ளிகேட் சரக்குன்றீங்களா? டூப்ளிகேட் தான். எப்படி சொல்றீங்க டூப்ளிகேட்? இதுக்கு முன்னாலாம் சாப்பிட்டா மதியானம் வரல இருக்கும் போதா, இது ஒரு ஹவர்லயே காலியாயிடும். போதே ஏறத்தில்ல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து குடிக்கிறதுன்னு தனி ஒரு அமைப்பை கொடுத்து அமைப்பான ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு மக்களுக்கு சௌரியம் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் கவர்மெண்ட் நல்ல முறையில் மக்கள் ஆதரவு தருவாங்க. யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். வெயில் அங்கிருந்து கஷ்டப்பட்டு இங்கிருந்து ஒரு தூரம் வரனாங்க, கடையா இருக்கக்கூடாதுன்றானுங்க. அது டூப்ளிகேட் சாருக்கு அதான் 192 ரூபாய் சாருக்கு 125 ரூபான்றாங்க. அது குடிச்சுதான் அவனு எங்க தலையெழுத்து குடிச்சுதான் அவனா. உனக்கு எல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? வாழ்ந்து காட்டா பத்தியா அப்ப நடக்க முடியல எங்களால. 2-3 வாங்கி வச்சுமா குடிக்க வேண்டியதுதான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்ப ஒயின் ஷாப்ல அங்க மூட்டால அது நல்லதுன்றீங்களா கெடுதலையா? கெட்டது, இதெல்லாம் கெட்டதுதான். கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம், எங்களுக்கு கஷ்டம். இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு? இது எவ்வளவு கூட இருக்கணும் தான் குடி படிச்சிருக்கான். ஆமா, இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? TS ராம்குமார் அம்மா பேரவை செயலாளர் எங்கேயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் இந்த ஒயின் ஷாப் வச்சா நாங்க சாராயத்தை காப்போம். பாக்கெட் சாராயம் வரும், வீட்டுக்குள்ளே சாராயத்தை காய்ச்சுவோம். நீங்களே காய்ச்சுவீங்களா? நாங்களே காய்ச்சுவோம். இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாலியை காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாலியை அறுத்துறாதீங்க. நான் குடிப்பேன், நானும் ஒருத்துவேன். நான் குடிக்காம இருக்க மாட்டேன், குடிப்பேன். இது யாரு எந்த நியூஸ்ல போட்டாலும் பரவாயில்ல. இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏன் ஒழிக்க முடியாது? இதை தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இத தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான்? நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில்